ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் அப்படியே வந்து ஒரு ரொமான்ஸ் நடக்குது. நீ வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து, வெண்பா நீ வந்து எங்கே போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியோ வந்து கிளம்பிக்கிட்டே இரு. இந்த ரெசார்ட் ஃபுல்லாக வந்து நம்மளது தான். நீ வந்து பார்க்குக்கு போகணுன்னு நினைக்கிறியா அப்போது, ஸ்விம்மிங் பூல் வந்து போகணுன்னு நினைக்கிறியா அப்போது, ப்ளே ஸ்டேஷன் வந்து போகணுன்னு நினைக்கிறியா அப்போது, நீ வந்து போய்க்கிட்டே இரு. எங்கே வேணாலும் வந்து போய்க்கிட்டே இரு. ஜாலியாக இரு. இது வந்து நம்மளுடைய ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எப்படி வந்து வெண்பா வந்து அந்த ரூம்லேருந்து வந்து தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதுக்கே வந்து நான் வரேன்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நான் வந்து வெளியே போகிறேன்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து வெளியே வந்து வந்துடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து பண்ணுறாரு பாருங்க சேட்டை. டேய் விஜய், உனக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு கள்ளத்தனம் வந்து ஒளிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு விஜயை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே வந்து துள்ளி குதிக்கிறது என்ன, டான்ஸ் போடுறது என்ன, டன் டானா டர்னா டர்க் டக்குன்னு டர்க்கு டக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டான்ஸை வந்து போடுறாருங்க. அந்த இடத்துல தன்னுடைய மனைவி கூட வந்து இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே. நம்ம விஜய் வந்து போகிற போக்கில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா நீ வந்து போய் வெளியவே வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு வா. நீ வர்றதுக்குள்ளே வந்து நான் வந்து உன் தம்பி பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. என்னடா இது விஜய், அப்போது வந்து உனக்குள்ளே வந்து ஆசை வந்து இருக்குது. உனக்கு வந்து வெண்பாவுக்கு வந்து ஒரு தம்பி பாப்பா ஒரு குழந்தை வந்து வேணும் அப்படின்ற வந்து விஜய்க்கு வந்து ஆசை இருக்குது. ஆனால் மல்லிக்கு வந்து அது வந்து ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் வந்து ஹனிமூன் வந்து அனுப்புகிறதே வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமான ஒரு செட்டப்போடு வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திப்பாங்களா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய ஒரு டவுட்டு தாங்க. அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக பிளானாக போட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்து வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிழவனை வந்து பயங்கரமான செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும். எப்பா, இந்த ராஜேஸ்வரியோட தொல்லை தாங்க முடியல. ஹனிமூன் வந்து கண்ணு கெட்டாத தூரம் வந்தால் கூட வந்து இவங்கள வந்து நிம்மதியாக வந்து வாழ விட மாட்டாங்க போல். ஒரு சந்தோஷமான ஒரு எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய விட மாட்டாங்க போல். சரி, ஓகே, எங்கன்னா எப்படியானா வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடவும் வந்து முடியல. இப்போ வந்து இங்கே ஹனிமூனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் இருந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து நீ வந்து வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு தம்பி பாப்பா வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க நம்ம என்னது மல்லிக்கு. என்னது இது, சேரீ வழக்கமாக வந்து சேரீ இல்லை ஆஃப் சேரீ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம மல்லி. இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாரோ வந்து ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்குறாரு நம்ம விஜய் இருந்துட்டு. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவும், இல்லை ட்ரெஸ்ஸு தான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. அது ட்ரெஸ்ஸுன்னு வந்து எனக்கு வந்து தெரியாதா? நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து போட மாட்டேன். சும்மா தேவையில்லாமல் வந்து என்னை வந்து டார்ச்சர் வந்து பண்ணாதீங்க. இது வந்து ஹனிமூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லவும், ஆமாம் இது ஹனிமூன் தான். ஹனிமூனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து போடணுமா இல்லையா? தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காத மல்லி நீ. நீ ஒழுங்காக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெளியே வந்து சுற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஜால் குஜால் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ஃபுல் ஃபார்முக்கு வந்து வந்துட்டாருங்க. அப்போது வந்து மல்லி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டால் ஒரு பார்க்குறதுக்கே வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ் பண்ணி வந்து பார்க்கவே வந்து முடியலையே. ஒரு வேளை வந்து வேறு லெவலில் ஒரு மாடர்னாக வந்து வந்துடுவாங்களோ, ஒரு மாடலாக இல்லை ஒரு மாடர்னாக எப்படி வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கற்பனைக்கு எத்தனை தொலைவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்யூட்டாக பயங்கர ஹாட்டாக அதுக்கப்புறம் செக்ஸியாக வந்து வந்துடுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அப்படி மட்டும் வந்தாங்க நம்ம விஜயோட குதிரையை வந்து அடக்கவே முடியாது. துர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துள்ளி குதிக்கும். அதுக்கப்புறம் வந்து மல்லி நீ என்னதான் வந்து வாக்கியத்தை வந்து சொன்னாலையும் வந்து வேலைக்கே ஆகாது. அந்த இடத்துல வந்து தன்னுடைய இதை வந்து முழங்களையும் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம விஜய் வந்து துடிக்கிறத வந்து நம்மளுடைய கண்ணால் வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.